தாவேகா இன்னொரு அரசியல் கட்சி, அவ்வளவுதான். இன்னொரு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கான எல்லா வேலையும் வந்து பாக்குது அப்படின்றது தான். இதுல வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியது தாவேகாவோ இல்லை முதலமைச்சர் விஜயோ இல்லை. என்டிஏ கூட்டணி கட்சிகள் கிட்ட ஆதரவு கேட்கக்கூடாது, மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, குதிரை பேரம் போன்ற விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இங்கே ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா? விசிகா, இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல், இவங்களுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்ன? ஏன்னா அங்கே ஒரு கட்சி தேர்தலை சந்திச்சது, இதான் மகாராஷ்டிராவில் நடந்தது. சரத்பவார் தலைமையில் அவங்க தேசியவாத காங்கிரஸ் தேர்தலை சந்திச்சது. பாஜகவிற்கு அஜித் பவார் ஆதரவு கொடுத்தப்போ அது தப்பு. ஏன்னா நீங்கள் தேர்தலை சந்திச்சது வந்து வேற ஒரு இதில் தேர்தலை சந்திச்சிங்க, மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிராக வந்து நீங்கள் அங்கே போயிருக்கீங்கன்னா அது தப்பு. அந்த தப்பு அங்கே அஜித் பவார் பண்ணாருன்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாம் அஜித் பவார் விமர்சித்தவங்க. இன்னைக்கு சிவி சண்முகம் பண்ணது அதானே? ஆமாம், சிவி சண்முகம் அதே விஷயத்தை அப்படியே பண்ணியிருக்கிறார். அதை விஜய் அக்னாலேஜ் பண்ணுறாருன்னா இதில் வந்து உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறதான் வந்து கேள்வி. ஸ்டில் நான் தாவேகா அதை விமர்சிக்க போகிறதே கிடையாது. தாவேகா சொன்ன அந்த மாற்றம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொரு அரசியல் கட்சி, அரசியல் அதிகாரத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, அவங்களுடைய இலக்கை வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்க. இன்னொன்று, நம்ம இந்த ரிசல்ட்டுக்கும் அரசு பதவி இருக்கிறதுக்கும் இடைப்பட்ட எல்லா நேரலையிலையுமே வந்து நான் ஒரு விஷயம் திருப்பி சொல்லிகிட்டே இருந்தேன். விசிகா, கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் இவங்களுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு போதாது. இவங்களுடைய ஆதரவோடு வந்து ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணார்னா அது நித்திய கண்டம் பூர்ணாயஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு தின் மெஜாரிட்டியில் வந்து அவரால் கவர்மெண்ட் ரொம்ப நாள் ரன் பண்ண முடியாது. இதை தாண்டி இந்த மெஜாரிட்டியை வலுப்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்களை தாவேகா பண்ணணும் அப்படின்றது வந்து நான் எல்லா லைவ்லையுமே வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நான் திருப்பி அதை இன்சிஸ்ட் பண்ணுறேன். தாவேகா தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு, மெஜாரிட்டியை தக்க வைக்கிறதுக்காக சிவி சண்முகம் பக்கம் போகிறதுல வந்து தப்பே கிடையாது.